எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கில்லர் காயின் டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் நடந்த சில சுவாரஸ்யமான தகவல்கள் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லைக் பண்ணியிருக்கோங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிறது தான் வீடியோ அடுத்தடுத்து போகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சேனலை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் கில்லர் காயின் டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். அதில் கானா வினோத் அவர்கள் கடைசியாக இப்படி ஸ்டெப்பெல்லாம் போட்டு பயங்கரமாக முடிச்சிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் இவங்களுடைய பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனே ரொம்ப தப்பாக இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ திவ்யா காலி பண்ணானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யாரை காலி பண்ணுவோம், அவங்களை காலி பண்ணலை. விக்கல்ஸ் விக்ரம் தான் கம்மியாக பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்தார். அவரை காலி பண்ணியிருக்கணும். ஆனால் கரெக்டாக அரோரா பிடிக்கும்போது அரோரா சுபிக்ஷா காலை கொஞ்சம் லைட்டாக டிடி பண்ணுறா. பட் சுபிக்ஷாக்கு புரியாமல் அப்படியே நின்றுட்டு முடிச்சு விட்டாங்க. அடுத்து சாண்ட்ராவையும் முடிக்கும்போது வினோத்தை கண்ணு காட்டுறாங்க. வினோத் பிடுங்க முடியல அந்த காயினை. சாண்ட்ராவில் ஒட்டிட்டு இருக்க காயினை எடுக்க முடியல. செம்ம டஃப் ஆகிடுச்சு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டான் விக்ரம், ஓகே நம்மளை அடிக்க வராங்கன்ட்டு. அப்புறம் வரவே இல்லை. சுபிக்ஷா வினோத்தை முடிச்சிட்டார். சரி ரைட்டு, இனிமேல் வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து விக்ரம் ஈஸியாக முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கானாநாத் அங்கே ஒரு பாயிண்ட் ஆடி அவர் ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. உடனே இது இப்படி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் விக்ரம் எல்லாம் திட்டுறாங்க, இன்னொரு பக்கம் சுபிக்ஷா எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம திவ்யாலாம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா கிட்ட ஏன் அவங்களுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். திவ்யாவுடைய கேள்வி என்னன்னா, எல்லாத்தையும் பாயிண்ட்ஸில் அடிக்கிறீங்க, அப்புறம் விக்ரம் மட்டும் ஏன் கொஞ்சம் விட்டீங்க, அவரையும் பாயிண்ட்ஸ் படி அவரை நீங்கள் அடிச்சிருக்கணும்ல, ஏன் நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறப்ப அவங்ககிட்ட பதில் இல்லை அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஃபேவரிசம் பார்க்குறீங்களான்னு சொல்லி நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சுபியோடைய லைட் ஃபேவரிசம் டுவர்ட்ஸ் விக்ரம் வெளியே வந்துருச்சு. ஆனால் இதை வச்சு பார்வதிக்கும் வினோத்துக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, வினோத்கிட்ட கேட்குறாங்க பார்வதி, இந்த மாதிரி நீங்கள் என்ன ஒழுங்காக விளாண்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் ஓப்பனாக சொல்லிட்டார், இங்கே பாரு நான் தான் லாஸ்ட்டில் இருக்கேன், நான் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்காக நான் என்னென்ன பண்ண முடியும் பண்ணேன், நான் எல்லாத்தையும் போய் அமுக்கவும் இல்லை, நான் கேம் அப்சர்வ் பண்ணி கரெக்டாக விளாண்டுட்டேன், எனக்கு தெரிஞ்சு அடுத்து எப்படி வரும்னு தெரியாது, எனக்கு பாயிண்ட் எடுக்கணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நீ கம்மியாக இருந்தனா நீ அப்படி தான் எடுப்ப, சும்மா நீ சொல்லாதன்றான். இப்போ விக்ரம் பார்த்தீங்கன்னா என்னடா பார்வதி ரொம்ப புலம்பிட்டு இருக்கேன் அந்த விஷயத்தில், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற விக்ரம் வேலையான பாயிண்ட் வைக்கிறேன். ஏன்னா மொதல் டாஸ்கில் அந்த பால் கருப்பு பால் போடுவாங்கல்ல ஒரு இதில், அதில் குரூப்பாக சேர்ந்து சுபிக்ஷா தான் உடைச்சாங்க. ஏன்னா அவன் பாயிண்ட் அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி வந்துச்சு. அப்போ அது மட்டும் என்கரேஜ் பண்ண பார்வதி அதெல்லாம் ஒன்றுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது குரூப் கேம் தான், பட் தனித்தனி இண்டிவிஜுவல் விளாண்டுருந்தாங்க. இப்போ அரோரா சுபிக்ஷா மாற்றி பிளாக் பாலை போட்டுருந்தாங்க. அது அவங்களுடைய தப்பு, ஆக்சுவலாக சுற்றி விளாண்டுருக்கலாம். பட் இது அப்படி கிடையாது விக்ரம், இது குரூப் பீஸமாக எல்லாம் சேர்ந்து ஒரே ஆள் அமுக்குறீங்க. அப்படி அமுக்கலை அந்த பிளாக் பாலை எல்லாம் சேர்ந்து, சரியா? இது நிஜமாவே ஃபேர் இல்லை. இந்த கேம் இப்படி விளாண்டுருக்கூடாது. ஏன்னா கில்லர் காயின் எப்படி விளாண்டுருக்காங்க அப்படிங்கிறது சீசன் 3 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி ஆடுறாங்கன்ட்டு. அப்படி தான் ஆடிக்கணும். அதை புரிதல் இல்லாமல் அவர் சொல்கிறார், அந்த கோல்டன் பால் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்துச்சு, சுபிக்ஷா தான் நம்ம போய் உடைச்சோம், அப்போ எப்படி நீங்கள் சொல்லவே இல்லை நாங்கள் குரூப்பிசம் பார்க்குறோம். டே அப்படி கிடையாதுடா, அது வேற. அது அரோரா சுபிக்ஷா மட்டும்தான் மோதுனாங்க, யார் அவுட் ஆகணும் அவங்கள தான் மோதுனாங்க. இது அப்படி கிடையாது. இதுக்கு தான் சொல்கிறேன், இண்டிவிஜுவல் டாஸ்க்காக அடுத்தடுத்து பிக் பாஸ் கொடுத்துட்டாருன்னா அவங்க ஸ்டஃப்பை ப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்க காட்டிக்கிட்டோம். அதுதான் இதாக இருந்தது. இப்போ ஆனால் நறுக்குன்னு கேட்டு விட்டார் பார்வதியை, இப்போ நீ இப்படி சொல்கிற, பட் நீ என் மூலமே பொசிஷனில் இருந்தனா நீ அப்படி தான் ஆடிருப்ப, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு அவங்க முடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அது 100% உண்மை தான். இந்த கேமில் இப்படி தான் அவங்க அப்படி தான் முதல்ல பண்ணுறாங்க. இந்த குரூப்பில் டிக்கெட்டு ஃபினாலேயே ஒழுங்காக வேல்யூ பண்ணிக்கல. இது உங்களுக்கான ஒரு ஆட்டம் சொல்லிட்டார் பிக் பாஸ், அதுவே யாரும் பின்பற்றல. அப்போனா என்ன பண்ணிங்கன்னா பிக் பாஸே குரூப் கேம் வைக்காமல் சிம்பிளாக வச்சுருக்கணும். இப்போ சுபிக்ஷா பக்கம் எல்லாம் திரும்ப சுபிக்ஷா காண்டாயிட்டா. சுபிக்ஷாக்கு என்ன தான் விக்ரம் லைட்டாக ஒரு ஃபேவரிசம் இருந்தாலும், லைட் இல்லை ஹெவியாகவே ஃபேவரிசம் இருக்குது. இப்போ வெளியே போவா தெரியுமா இந்த வாரம் சுபிக்ஷா, அப்போ தான் அவன் ஃபீல் பண்ணுவான், ஐயோ போயிட்டோமேன். ஆனால் இப்போ சுபிக்ஷாவுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாயிண்ட் டேபிள்ஸ் ரொம்ப கீனாக இருக்குங்க. சபரி தான் 35, பார்வதி 32, கமருதீன் 31, விக்ரம் 31, சாண்ட்ரா 31, எல்லாரும் 31 இருக்காங்க. 29 திவ்யா, அரோரா 30, புரியுதா உங்களுக்கு? கானா வினோத் மட்டும் தான் 22, சுபிக்ஷாவும் 29. ஸோ எல்லாருமே நல்ல பாயிண்ட் எடுத்துட்டாங்க. இப்போது யாருனாலும் எடுக்கலாம். இன்னும் ஒரு டாஸ்க் தான் அப்படின்ற இருக்க நிலைமையில் 7 டாஸ்கோட முடியுதுன்றாங்க. ஸோ இன்னும் ஒரு டாஸ்க் தான் இருக்க வேண்டிய நிலைமையில் யாருனாலும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேசிக்காக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த டாஸ்க்கை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் விளாண்டுருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. கொஞ்சம் விளாண்டுருக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படிங்கிறது தான்.
சரியா? இப்ப இவங்க மொத்தமா சொதப்பிட்டாங்க. இதில பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. யார் தப்பு, யாரு சரின்னு கிடையாது. இந்த குரூப் டாஸ்க்கு எல்லாம் சேர்ந்து ஆடுறாங்க, குரூப் வைஸா பண்றாங்கங்கிறப்ப, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா அவங்க டார்கெட்ட பண்ணியிருக்கலாம். பட் வேற மாரி ஓட விட்டு அப்படி விளையாண்டதால இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ நீங்க இத எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். அதுவரைக்கும்